அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராபெரி கிருஷ்ணா சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப சிம்பிளான சாப்பிட மறக்க முடியாத டேஸ்ட்டோட வெந்தய குழம்பு பண்ண போகிறோம். இந்த குழம்போட சீக்ரெட் என்ன தெரியுமா? டேஸ்ட்டு மட்டும் இல்லை, ஹெல்த்துக்கும் சூப்பர் பெனிஃபிட்டு. இது ரைஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்ட்டு. கடைசியில் திக் கன்சிஸ்டன்சி இந்த குழம்புக்கு எப்படி வருதுன்ட்டு சீக்ரெட்டும் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ராபெரி கிருஷ்ணா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போது இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு வெங்காயம், 2 தக்காளி, ஒரு பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் லெமன் சைஸ் புளி. அதுதான். இப்போது இந்த புளியை தண்ணியில் ஊற வச்சிடலாம். இப்போது இதை எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு வெந்தயம் 2 ஸ்பூன் ஆட் பண்ணி இது நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வறுக்கும் போது வெந்தய வாசனை நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா வெந்தயம் ஃபுல்லாகவே ஆல்மோஸ்ட் வறுப்பட்டுடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வெந்தயம் நல்லா வறுப்படிச்சு. இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அதுக்கு நம்ம கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிப்போம். ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிப்போம். கடுகு நைஸாக பொரியட்டும். இப்போ பார்த்திங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. அடுத்தது வெங்காயம், பூண்டு ஆட் பண்ணிப்போம். அதோட ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிப்போம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குவோம். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்போது தான் இந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ் தான் குழம்புக்கு செம்ம ஃப்ளேவர் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி ஆட் பண்ணிப்போம். இதையும் நல்லா நம்ம வதக்குவோம். இது கூடவே இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிப்போம். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிப்போம். அது கூடவே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிப்போம். இப்போது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அந்த கலர் செம்மையாக இருக்கும். இப்போது இது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம புளி ஊற வச்சோம்ல, அதை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வடிகட்டி வச்சுருக்க புளியை இது கூட ஆட் பண்ணிப்போம். இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு ஒரிஜினல் டேஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்ச வெந்தயத்தை நல்லா நசுக்கி பவுடராக ஆக்கி எடுத்துப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பவுட்ரு ஆகிடுச்சு. இப்போ நம்ம குழம்பும் நல்லா கொச்சி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பவுட்ராக்கி வச்சுருக்க வெந்தயம் இது கூட ஆட் பண்ணிப்போம். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுவோம். அவ்வளோதான், 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு.
இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த குழம்பை இறக்கிடணும். தண்ணியாக தான் இருக்கணும். இன்னும் ஒரு 1/2 அன் ஹவரில் அது திக்காக ஆகிடும். அதனால தான் அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ஹெல்த்தியான வெந்தய குழம்பு ரெடி. வெந்தயம் பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய ஸ்ட்ராபெரி கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.